ஹலோ, இன்னைக்கு இன்றைய சமையல் தான் உங்களுக்கு பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இன்னைக்கு என்னன்னா பருப்பு, வறுத்தரைச்ச மோர் குழம்பு, கத்திரிக்காய் போட்டு காராமணியும் போட்டு ரசமாக்கி ஆஸ் யூஷுவல் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு பருப்பு ரசம், அப்புறம் சேனை ரோஸ்ட் கறி. இதுதான் இன்னைக்கு சமையல். இதில் இந்த ரசவாங்கி ஆல்ரெடி நான் ஒரு ரசவாங்கி போட்டிருப்பேன். இந்த லிங்க்கு கீழே தருவா, பார்க்குறவா அதை பாருங்க ஒன்றா. அது எங்கள் அம்மாவோட மெத்தடு. அது ஒரு மாதிரி தண்ணியா இருக்கும். அது மெத்தடே வேற. இப்போ நான் பண்றது எங்க மாமியார் சொல்லி கொடுத்த மெத்தடு. இது எப்படின்னா பருப்பு மோர் குழம்பு கலந்துட்டு இந்த ரசவாங்கியை தொட்டுப்பா. எங்க இடத்துல மோஸ்ட்லி ஒரு பருப்பு சிலிக்கறி, அப்படி இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு, இது மாதிரி சேனை, அது மாதிரி ஒரு காரம் போட்ட கறியும் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரசவாங்கிக்கு தேவையான சாமான்கள் பாருங்க. கத்திரிக்காய் ஒரு 200 கிராம் திட்டத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றா. பட் நாங்க பண்ற அந்த ஸ்டைல் காட்டலான்னு. சின்னதா புளி, ஏன்னா நம்ம மோர் குழம்புக்கு தொட்டுக்கும் போது அந்த சாம்பார் லெவலுக்கு இருந்தா சரிப்படாது இல்லையா. மைல்டா இதை பாருங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதை எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பருப்பு பாருங்க, வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். துவரம் பருப்பு இதுல இவ்வளவும் போட போறது இல்லை. இது களத்துக்கு ரசத்துக்கு எல்லாம் சேர்ந்துருக்கு. மட்டை ஒரு கரண்டி போட்டா போதும், நிறையவும் போட போறோம், ஏன்னா அரைச்சு விட போறோம். இப்போ இதுக்கு வறுத்தரைக்கிற சாமான் என்னன்னா, கடலை பருப்பு 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, மிளகா வத்தல், 1 ஸ்பூன் தனியா. அதாவது சாம்பாருக்கு நான் 1.5 ஸ்பூன் போடுவேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்புனா சாம்பாருக்கு 1.5 ஸ்பூன் போடுவேன். பட் இதுக்கு மைல்டா இருந்தா போதும், ஈக்குவலண்டா போட்டுருவேன். பெருங்காயம், வெந்தயம், வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் மஞ்சப்பொடி, தேங்காய். இதுல 4 சிறு காராமணி கிடைச்சது, அதை வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதில் போட்டா நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கத்திரிக்காவை வேக விட்டுடலாம். இதுக்கு இந்த புளி ஜலத்தை விட்டு விடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ இதை தக்கன உப்பு போட்டாச்சு. இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வறுக்கிற சாமான்லாம் வறுத்துக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன், காயட்டும். மற்ற எண்ணெய் காஞ்ச உடனே பெருங்காயத்தை போட்டுருவோம். நான் மட்டா பண்ணுறதால அதுக்கு தக்கடது போடுறேன். ஒரு சின்ன ஸ்பூன் அளவு தான் கடலைப்பருப்பை போட்டிருக்கேன். அதில் 1/4 தான் உளுத்தம் பருப்பு, தனியா, கடலைப்பருப்பு திட்டத்துக்கு. அப்புறம் இதை பாருங்க, வெந்தயம் ஒரு பிஞ்ச், ஒரு 10 மிளகு. ஏன்னா மிளகா வத்தல் போட போகிறோம், கொஞ்சம் மிளகு. இது காரத்துக்கு தக்கின மாதிரி மிளகா, அவா இஷ்டம். ஏன்னா இது கொஞ்சம் மைல்டா இருந்தால் தான் நல்லா இருக்கும். எனக்கு இது எடுத்துடுறேன், வறுபட்டு எடுத்துடுறேன். இப்போ இந்த ஆறு எடுத்து இதோட இந்த தேங்காவை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்களா, இந்த வறுத்து அரைச்சின்னு வரத்துக்குள்ளேயே வெந்துடுத்து நல்லா கத்திரிக்காய் நிமிஷமா. இப்போ இந்த அரைச்ச விழுது அதில் போட்டுடுறேன். சப்போஸ் உங்களுக்கு புளி ஜலம் நிறைய நீங்க தெரியாம கரைச்சுட்டா கூட என்ன பண்ணுவோம், அந்த புளி ஜலத்தை கூட விட்டு இதை அரைச்சிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது அதுக்குள்ளே இதை அலம்பி இதில் விட்டுவிடும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி வாசனையாக இருக்கும் போட்டால். இந்த வேக விட்ட காராமணி இருக்கு பாருங்க, அதையும் போட்டுவிடுறோம். அது கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடணும். அப்புறம் வெந்த பருப்புலேருந்து ஒரே கரண்டி போதும், அவ்வளோதான். நிறைய பருப்பு விட வேண்டாம். அதுக்கு இது பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிலேயே இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இன்னும் கெட்டி ஆகிடுதுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கொஞ்சம் வெந்நீரை விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரசவாங்கி ரெடி ஆகிடுத்து. அப்புறம் தாளிச்சு காட்டுறேன், அணைச்சுடுறேன் எடுப்பேன். இப்போ அடுத்து சேனை கறி பண்ணலான் இருக்கேன். அது பாருங்க, கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெடிச்சு இந்த உளுத்தம் பருப்பு, பருப்பு செவந்துடுத்து. இதை பாருங்க, இப்படி ஸ்கொயராக கட் பண்ணி உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் புளி ஜலம் விட்டு நான் வேக விட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் மணமாக இருக்கும், கருவேப்பிலை, இந்த குழம்பு மிளகா அப்படி 1 ஸ்பூன், அவ்வளோதான் அதுக்கு தேவை. இப்போ இதை பரட்டிட்டு சிம்மில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வேக விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். கொஞ்சம் ரொம்ப வேக விட்டுட்டோம்னா மொத்தையாயிடும் கறி. அதுக்கு தான் அந்த புளி ஜலம் கொஞ்சம் நாளை கழிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெந்துன்னு இருக்கும்போது ரொம்ப அது மாதிரி குழையாம நல்லா இந்த மாதிரி ஒத்தையா வெந்து கிடக்கும். வெந்திருக்கு நல்லா. ஆனால் இப்போ அடுப்பை சின்னதாக வச்சுறேன், அது பாட்டுக்கு ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்து மோர் குழம்பு பண்ணலாம். இப்போ இந்த வறுத்தரைச்ச மோர் குழம்புக்கு தேவையான சாமான்கள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் நல்லா. அப்புறம் இந்த வெள்ளை பூசணிக்காவை உப்பு போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு துவரம் பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், 4 வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் தனியா, அப்புறம் சிகப்பு மிளகா 1, ஒரு பச்சை மிளகா 2. இதுதான் இந்த தேங்காவோட சேர்த்து அரைக்கிறதுக்கு. அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஜீரகம் சொல்ல மாதிரி ஜீரகம் கொஞ்சம் வைப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். மாலினி காஞ்சதும் நான் தேங்காய் எண்ணெயில தான் வறுக்க வரேன். மட்டா கொஞ்சம் விட்டுக்கலாம், அதையே தாளிச்சு கொட்டிக்கலாம். துவரம் பருப்பு அதில் பாதி தான் கடலை பருப்பு. இந்த கடலைப்பருப்பு திட்டத்துக்கு தனியா, வெந்தயம் பாருங்க துளி போகிறோம்.
அடுத்து இந்த மிளகா, ஆல்ரெடி இது வறுத்த மிளகா. இப்போ ரசம் வாங்கிக்க அதில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். வறுபட்டு எடுத்துடலாம். இப்போ இதுலேயே தேங்காய் 4 போட்டுப்போம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சுன்னு வந்துடுறேன். மோரையும் சிலிப்பின்னு வந்துட்டா ஏற்றி இறக்க வேண்டியதுதான். வழுமுன்னு அரைச்சுன்னு வந்தாச்சு. அதை பாத்திரத்தில் விட்டு விட்றேன். இப்போ இதுலேயே நான் அந்த தயிரை விட்டு ஒரு அடி அடித்து அதில் விட போகிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சிலிப்பின்னு. இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருவோம். ஏன்னா காயில் கொஞ்சம் நான் போட்டு வேக விட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ அடுப்பில் வைக்கிறேன். லைட்டாக பொங்கி வரைச்ச இறக்கிடுவோம். இதில் பாருங்க, கொஞ்சோண்டு பெருங்காயம், மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இது பொங்கட்டும். பொங்கின அப்புறம் இந்த காய் அதில் போட்டுருவோம். அப்புறம் பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நடுவில் சும்மா ஒரு 2 முறை கலந்து விடுவோம். நடுவில் இந்த காயை கலந்து விடலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுருந்தேன் இல்லையா, அந்த காய்க்கு மேல் உப்பு கொஞ்சம் வேணும். இப்போ பாருங்க, 4 பக்கம் அப்படியே எழும்பி வருதா, போதும். தெரியாது, ஏன்னா எத்தனை அரைச்சி விட்ருக்கோமே, தெரிஞ்செல்லாம் போகாது. இப்போ இந்த காய் வேக விட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டு விடலாம். இல்லை இதை கரெக்ட் திக்னஸில் வந்து எடுத்ததும் நான் இதை அணைச்சுட்றேன். இப்போ அடுப்பை எல்லாத்துக்கும் இனிமேல் தாளிச்சு கொட்ட வேண்டியது தான். அடுத்து கடுகு வெடிச்சு கொடுத்து ரசத்தில் போட்டு நெய் வேணுங்கிறவா நெய் விட்டுக்கோங்க. அடுத்து இந்த ரசம் வாங்கிக்கு தாளிச்சு கொட்டிடுவோம். கடுகு, 2 உளுத்தம் பருப்பு, அடுத்து மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். கடுகு, இதுக்கும் 2 உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு மிளகா சவந்து எடுத்து விட்டு கடுகு வெடிச்சு. இப்போ இதில் மோர் குழம்புல விட்டுரும். இப்போ பாருங்க, இந்த சேனை ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம். மெதுவாக சிம்மில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், இன்னைக்கு சமையல் ரெடி. பாருங்க, களத்து பருப்பு, அன்னம், மோர் குழம்பு, ரசவாங்கி, பருப்பு ரசம், சேனை கிழங்கு கறி, அவ்வளோதான். எல்லாம் ரெடி ஆகிடுது. எல்லாரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.